அன்னைக்கு என்னதான் சார் நடந்துச்சு அன்னைக்கு சம்பவம்? எனக்கு தெரியும். 2 பேர் கையை பிடிச்சிட்டு அந்த அதுதான் நீங்க ட்ரெஸ் எல்லாம் இல்ல அந்த பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வேலை எடுத்தோன்னு இப்பதான் நினச்சிக்கிட்டேன். அவன் குரலை செலவு பண்ணி பணம் வாங்குறான். இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணோம்னா துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்ப இருந்த ராதாரவி வேற, இப்ப இருக்க ராதாரவி வேற. அதெல்லாம் வேறையாவது அதே சங்கீதா உங்களுக்கு நடந்த பிரச்சனை வந்து சங்கீதா அவங்களுக்கு எதிராக தான் பண்ணாங்க, யூனியனே பண்ணுச்சு. ஆனா ஆதரவு போன்ற யூனியனே எதிராக போயிடுச்சுங்கிறாங்க சார். ஷாஜி வந்து கெடுத்தான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு மீட்டிங் வந்தா கூடவே செல்போன்லாம் வெளியில வாங்கி வச்சுக்கிறாங்க. டெஃபினட்டா எதுக்கு அந்த நாங்க அப்படி என்ன எடுக்க போறோம் அப்படின்னு. குறிப்பா உங்க நண்பர் ராஜேந்திரன் இல்ல ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் என்னுடைய நண்பர் தான். அவருக்கு இனிமேல் வந்து 29வது வருஷம் தான். நிக்க வைக்க மறுத்துட்டாங்க. என்னைய வந்து தற்காலிக நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுமே திட்டமிட வேணாம். போன தடவை நின்னாரு எவ்வளவு ஓட்டு கேட்டாரு. நான் யார்கிட்ட சொன்னா அவங்கள பாருங்க, உங்களை பாருங்க. என்ன அவரு அவங்க பிரச்சனைன்றதை எழுதி ஆஃபீஸில் கொடுக்கணும். அதில் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அம்முக்கிட்ட கொடுத்தேன். ஆமா, நீ அம்முக்கிட்ட கொடுத்த இதை சொல்ல வேண்டி உங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியுமா தெரியாது? சரி, யார் சார் அந்த 4 பேர்? அந்த 4 பேர் வந்து நீ சொல்றது வந்து 4 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க ராதாரவி. ஓகே, அதுக்கு முன்னாடி நீ கூட தானே இருந்தேன். அப்போ அந்த 4 பேர் தெரியலையா? யூனியன்ல பல கோடி முறைகேடு நடந்திருக்கு, கையாடல் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு நீங்க பதில ப்ரூஃப் பண்ணலைன்னா நான் வந்திருக்கிறது என்னுடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னால வந்திருக்கு. 2 லட்ச ரூபா யூனியன் கார்டு வாங்குறாங்க. டப்பிங் யூனியன் அந்த உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்கிறாரு சார். ஒண்ணுமே பண்ணல. இப்போ என்ன? இப்போ புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பல்குரல் வித்தகர், மூத்த நடிகர் டத்தோ ராதாரவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்பவும் நீங்க வந்து போட்டியின்றி தேர்வு பெற்றிருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே நாங்கள் 23 பேருமே போட்டியின்றி தேர்வு சார். நின்று அத்தனை பேருமே போட்டியின்றி தேர்வு. ஏன்னா யாரும் எதிர்த்து நிற்கலை. ஒரு வந்தார். பட் அக்கார்டிங் டு த கோர்ட்டு தே மஸ்ட் நாட் கம்னு சொன்னார். அதனால் அவங்க பேசினாங்க. நான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு ஜட்ஜி இருக்கார், அவர் பேசினார். அவர் தப்பு பண்ணாலும் அவர் மேலே தான் போகுது, சரி பண்ணாலும் அவர் மேலே தான் போகுது. அதனால் ஏதோ ஒன்று அது நடந்துகிட்டு இருக்கு சார். டப்பிங் யூனியனில் வந்து நான் ஒர்க் பண்ணது இப்போ வந்து எனக்கு வந்து டப்பிங் யூனியன்லேயே 40 இயர்ஸ் கழிச்சு. யூனியனில் வந்து நான் சொன்ன ஆளுங்க தான் தலைவராக வந்திருக்காங்க. 5 பேர் தலைவரை கொண்டு வந்திருக்கேன். இதில் ஏற்கனவே நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா எனக்கு நான் சொன்ன ஆளுங்க வந்திருக்காங்க. இப்போவும் சொன்ன ஆளுங்க தான் வந்திருக்காங்க. என்னென்னா இதில் நானே தலைவராக வந்துட்டேன். பட் 2018 ஆரம்பித்த வியாதி இது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ கூட நான் சொல்லியிருக்கேன். சகோதரர் கதிர் டிஎன் பாலு சார் பையன்தான். அவர்கிட்ட சொன்னேன் நான், நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் என்னை எதிர்பார்க்காதீங்க, யாராவது நிற்கட்டும், யாராவது வரட்டும். ஏன்னா வரணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா நல்லது. அதிலே குறிப்பாக உங்கள் நண்பர் ராஜேந்திரன் இல்லை ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் என்னுடைய நண்பர் தான். அவருக்கு இனிமேல் வந்து 29வது வருஷம்தான். அவருக்கு ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா அது 23 இந்த 3 வருஷத்தில் அது இப்போ நடக்குமான்றது எனக்கு தெரியும். we have been elected already. இல்லை, என்னை திட்டமிட்டு நிற்க வைக்க மறுத்துட்டாங்க. என்னை வந்து தற்காலிக நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே திட்டமிட வேணாம். போன தடவை நின்னார் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாரு? போன தடவை என்ன எதிர்த்து தானே நின்னார். எத்தனை ஓட்டு வந்தது அவருக்கு? மொத்தம் எத்தனை ஓட்டு? அதை சொல்ல அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காரு சார். திரு ராதாரவி அவர்கள் அவருக்கு வீட்டு டிரைவரு, அப்புறம் வீட்டு வேலைக்காரி எல்லாத்தையும் கார்டு போட்டு கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் டப்பிங்கே பேச தெரியாது அப்படிலாம் ஒரு டப்பிங் பேச தெரியாதுன்றது யார் பிறக்கும் போதே டப்பிங்கோடையே வருவாங்க கையில். அப்படி அல்ல, புதுசாக வந்தாலும் தப்பில்லை. அப்போ அந்த டிரைவர்னு என்ன சொல்கிற டிரைவரை போட்டிருக்கோம், அதை போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே நீ ஜெயிச்ச போன தடவை தேர்தல் மட்டும்தான் நீ தனியாக நின்ன எதிர்த்து. அதுக்கு முன்னாடி தேர்தலில் நீ பதவிக்கு எப்படி வந்த? அப்போ இருந்த ராதாரவி வேற, இப்போ இருக்க ராதாரவி வேறையாவது. அதே நன்மை அப்போ நல்லா போல்டாக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை கைதியாக மாறிட்டாரு அப்படிங்கிறாரு சார். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அவர் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் கூட கேட்டேன், அவன் இன்ட்ரெஸ்டாக இருப்பான்டான்னு கேட்டேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கார். பட் அவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கைன்னு குழுன்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் குழு வச்சுருக்கோம். ஏன்னா எந்த பழியும் நம்மக்கிட்ட வரக்கூடாது, எல்லா பழியும் அங்கே தான் போகணுன்னு. முதல்ல அவங்கள கேட்டு அவங்க என்ன ரிசல்ட் தராங்களோ அதன்படி நம்ம பேசலான்னு சொன்னாங்க. பட் அவர் அதுக்கே வரல போல. அதுக்கே வரல. அவர் வராத போது அவரை எப்படி விடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரும் இருந்தவர் தானே. சின்ன திரையிலெல்லாம் நடிகர் சங்கத்தில் நின்னார். அப்போ முதல் தடவைலாம் ஜெயித்தார்.
ரெண்டாவது தடவை நல்லிமா நின்றுச்சு. அப்போ இவருக்கெல்லாம் வார்ன் பண்ணேன், டோன்ட் ஸ்டார்ட். ஏன்னா நிற்கிறது நல்லி, நீ ஏற்று நின்னா எத்தனை பேர் நம்ம ஓட்டு போடுவான்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அவர் ஏன்னா இஸ் பிஸியஸ்ட் மேன், பிஸியாக தமிழ் படம் பண்ணிகிட்ருக்கார், நடிக்கிறாரு, சின்ன திரையில் நடிக்கிறாரு, டப்பிங் யூனியனில் இருக்கார், டப்பிங்கில் போய் பேசுகிறாரு, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் இஸ் எ பிஸி மேன், அதனால் நிற்க முடியல போல நினச்சிக்கிட்டேன். 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து உங்களை வந்து சூழ்நிலை கதையாக மாற்றிருங்கிறாரு சார். யார் சார் அந்த 4 பேர்? அந்த 4 பேர் வந்து நீ சொல்கிறது வந்து 4 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க ராதாரவி. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி என்ன வருது? 40 வருஷத்தில் கூட தானே இருந்தார். இது நடந்தது 2018 இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீ கூட தானே இருந்தேன். அப்போ அந்த 4 பேர் தெரியலையா? இல்லை அந்த 4 பேர் எங்கே போயிட்டாங்க? அப்போ இருந்தாங்களா அந்த 4 பேர்? அப்புறம் எப்படி ஆனார்? இன்னும் இதெல்லாம் பதில் இருக்குது சார். அது பாவம் சார். அது ஃப்ரான்டிக்காக பேசுகிறார். இஸ் நாட் ஃப்ராங்க், இஸ் ஃப்ரான்டிக். நான் நிற்கல, நீ நின்னியா? நிற்கல, விட்டுட்டு போ. ஏன் நிற்கல? ரீசன் நீ தான் இருந்தே பதவியில் இருந்து, நீ தானே கையெழுத்து போட்டிருக்க. அந்த எழுத்து இந்த ஒரு கும்பல் இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்கு நீ தானே கையெழுத்து போட்டிருக்க. அவர் சொல்கிறாரு, இவர் கையெழுத்து போடுன்னு சொன்னார், இதில் கையெழுத்து போட்டேன்னு சொல்கிறார். அப்படியே கையெழுத்து போடுறது? சரி போட்டேன். அதை ஏற்றுக்கிறாரு சார் அவர். நான் தான் கையெழுத்து போட்டேங்கிறாரு. இல்லை அவர் கையெழுத்து போட்டார். அப்போ தலைவர் யார்? ராதாரவியா? ராதாரவியே கிடையாது. அப்போ செல்வராஜ் இருந்தார், மறைந்த KR செல்வராஜ் இருந்தார் தலைவராக. அவர் நீங்களும் சேர்ந்தானப்பா பண்ணியிருக்கீங்க. அதை சொல்லு. அதையும் அந்த நீ மொட்டையாக சொல்லும் போது எல்லாம் நினைப்பா ராதாரவி சொல்லி தான் அவர் கையெழுத்து போட்டார். அல்ல, நான் இல்லையே. எனக்கு இப்போ இவங்க கையெழுத்து போட்ட ஆட்களே எனக்கு இப்போ தான் தெரியும். சாதாரண போன தேர்தலேருந்து தெரியும் எனக்கு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. இவங்கள இந்த முறை நான் போட்டிட்டேன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேங்கிறாரு சார். எல்லாருமே சொல்கிறது தானே சார். இந்த வாட்டி நாங்கள் நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஜென்ரல் எலெக்ஷன்லேருந்து இது வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. போட்டியிட்டு நின்றால், போட்டியிட வேண்டும் முதல்ல, அப்புறம் நின்றால் நிற்கணும், அதுக்கப்புறமா ஜெயிக்கணும். 3 ஐட்டம் இருக்குது சார் ஒரு தேர்தலுக்குள்ள. இதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு அவர் பேசுகிறது வேடிக்கையாக எடுத்துக்க வேண்டியது தான், முடிஞ்சு போச்சு. 2 லட்ச ரூபா யூனியன் கார்டு வாங்குறாங்க, டப்பிங் யூனியன். அந்த உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்குறாரு சார். ஒன்றுமே பண்ணல. இப்போ என்ன? இப்போ ஒன்றுமே பண்ணல. ஒரு வாய்ப்பு வாங்கி தரது இல்லை, ஒன்றுமே பண்ணுறது இல்லை. பாகுபாடு இருக்குது அதில். நீங்கள் டைரக்டருக்கு மரியாதை கொடுப்பீங்களா? இப்போ எனக்கு வந்து 24 கிராஃப்ட் இருக்குது. பெப்சிக்கு கீழே தான் நாங்கள், ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதுக்கு கீழே தான் நாங்கள் ஒன்றும் தனியாக இது பண்ணிடல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்டரி யார் வேணும் குரலுக்குன்னு அவர் கேட்குறாரு. அதுவே நாங்கள் வந்து மெம்பர் இல்லாதவங்களே சில பேரை வந்து நாங்கள் வந்து நீ மெம்பர் ஆகிட்டா நீ போய் பேசுன்னு சொல்கிறோம். டைரக்டருக்கு பிடிக்கணுன்றது ஒன்று இருக்குது. கரெக்டு. இவர் உண்மையிலேயே ஏதாவது நல்லதை செய்கிறதா இருந்தால் இந்த தேர்தல் தோல்வி வெற்றியை விட்டுட்டு வந்திருக்கணும். நான் வந்து இது என் ஜெனரல் பாடியில் போனேன். ஜெனரல் பாடிக்கு முந்தின ஜெனரல் பாடியில் கத்துனார் இவர், உண்மையாக ஜெயித்தது அவர்கள் தான் தெரியுமான்னு. அப்போ நீ தோத்துட்டியா? நீ ஒத்துக்கிறியா நீ தோத்துட்டேன்னு? அப்போ ஏன் அப்போ ஜெயிச்சதை ஓகேன்னு தலையில் எடுத்துக்கிட்டு ஏன் வாங்கினேன்? துணைத் தலைவராக எப்படி இருந்தேன்? ஏன் அந்த போஸ்டிங்கில் இருந்தேன்? நான் இருக்க மாட்டேன். ஏன்னா ஜெயிச்சவங்க அவங்க தான், அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே 2018. இப்போ வந்து சொல்கிறேன் அவர்கள் தான் ஜெயித்தார்கள் தெரியுமா? அது உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரியும். 2 பேருக்கு தெரிஞ்சு எப்படிங்க செய்ய முடியும்? நான் தான் 4 பேரால் கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறிய, அப்புறம் எப்படி 2 பேர்னா அப்போ நீ கெடுக்கிறியா என்ன? ஏதோ ஒன்று இருக்கணும்ல. நீங்கள் கூட ஒரு புத்தகத்தில் எழுதிருக்கிறீங்க சார் அவரை பற்றி. ராஜேந்திரன் நல்லவன் தான், ஆனால் அவன் சில விஷயத்தில் வந்து அவனை மாதிரி இருக்கணும்னு யோசிப்பான் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே நம்ம மாதிரி யோசிக்க முடியாது சார், நம்மளை மாதிரியே இருக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரோடு எதிர்க்க எங்கள் யூனியன் எதிர்க்க ரோடு போடுறாங்க, நோண்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த கவுன்சிலர்களை கேட்டேன், அவங்க இத்தனைக்கும் டிஎம்கே ஆளுங்க தானே இருக்கணும். அவங்ககிட்ட கேட்டேன், எப்போ ரோடு போடுவீங்கன்னு கேட்டேன். நாங்கள் இன்னும் அந்த ஒரு 10 நாளில் போட்டுருவோம் நான். அப்போ நான் சொல்லிட்டேன் 10 நாள்னால் இந்த 1 இயர்க்குள்ளே ஆகும், அப்படியே ஓடும். ப்ராசஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம நினைக்கிறதுக்கு அதுக்கும் 2மே டிஃப்ரெண்ட். இது மாதிரி தான் சகோதரர்கள்லாம் சொல்கிறது. சில இடிபாடுகள் இருக்கும். இவரே நினச்சிக்கிட்டா சொல்கிறது, இவரே நினச்சிட்டா என் வீட்டுக்கு வர்றது. நீ அந்த 4 பேரை தாண்டி ராதாரவி நான் மூவ் பண்ண முடியலங்கிறாரு சார். என்னங்க தாண்டினா யாரை தாண்டி வர போகிறது இதில்? இப்போ நீங்கள் வந்தீங்களே, யாரையா தாண்டியா வந்தீங்க? அப்புறம்
தாண்டி இல்லைங்க இவங்களாம் சொல்லிக்கிறது. நீ ஏன் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ராதாரி வீட்டுக்கு கேட்பியா இல்லை கூட இருக்கிறவங்ககிட்ட கேட்பியா? என் ஆஃபீஸில் ஒரு 2 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க 2 பேர்கிட்டே கேட்பேன் நான் வரேன்னு, ராதாரவி பார்க்கலாமான்னு. எங்கே இருக்குது சட்டம்? இங்கே நேராக உள்ளே வரலாம், ஃப்ரீயாக இருக்காரா கதவை தட்டிட்டு உள்ளே வர வேண்டியதுதான். நான் வந்திருந்தா, நான் வரல, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை பார்க்க முடியாது. என்னை பார்க்குறது தான் என் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாமே, வராங்களே. அதுலேயும் நான் வந்து டப்பிங் யூனியன் ஆளுங்கன்னா நல்ல மரியாதை கொடுத்து வர வச்சுருவேன். ஆனால் சொல்லிட்டு வரணும். தெர் ஆர் ஸோ மெனி அட்வான்டேஜஸ். இப்போ ஃபோனு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இல்லை அவங்கள தாண்டி வரணும். இது ஜென்ரல் வேர்டுங்க, நீங்கள் சொல்கிறது ஜென்ரல் டேர்ம். அதாவது இது வந்து ரூலிங் பார்ட்டி இப்போ இருக்குல்ல, பொலிட்டிக்கலாக சொல்கிறோம். ஆமாம், டிஎம்கே ரூலிங் பார்ட்டி ஒரு சிஎம்ஐ பார்க்கணும்னா he is having his own PA அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் PA இல்லாமல் ஒரு PA இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த PAக்கு சொல்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அது அப்படி தான் கேட்கணும். ஸ்ட்ரைட்டாகவே போய் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. பட் இப்போ இருக்கிற சிஎம்மும் ஸ்டாலின் சார் இருக்கார், அவரை நான் நினச்சா போய் பார்க்கலாம். போய் பார்த்தோமா, லெட்ரு தான் எழுதணும். இப்போ லெட்ரு எழுதி இவ்வளோ பேர் ஜெயிச்சிட்டோம் அனானிமஸாக, உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன், மரியாதை நிமித்தமாக. அது வந்து இப்போ பூச்சி முருகன்ட்டு கூட முன்னேற்று சொன்னேன், எப்பா நீ இருந்தால் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான்னு. யாரைக்கிட்டேயாவது சொல்லணுங்க. யூ கேனாட் அப்ரோச் இம் ஸ்ட்ரெயிட்வே. ஒரு ஃபோன் பண்ணி இப்போ என்ன பிடிக்கல என்னோட பேசலாம், ஒரு ஃபோன் பண்ணி சிஎம்மோட பேசலாமா? பேச முடியாது. அதுதான் அங்கேயே அப்படி. அப்போ இங்கே எப்படி இருக்குது? இங்கே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டா வரீங்க, வீட்டுக்கு வரதா இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு தான் வரும். இல்லைன்னா யூ கேன் கம், ஃப்ரெண்ட்லியாக வாங்க, பேசுங்க, உங்களுக்கு என்ன வேணும், ப்ராப்ளம் இருந்தால் நான் சொல்லிக்கிறேன். நான் ப்ராப்ளம் இருந்தால் சொல்கிறேன், வந்து ஜல்படியில் சொல்ல வேண்டியது. ஏன் பேச மாட்டேறீங்க? இல்லை, ஜென்ரல் பாடிக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு. இல்லைங்க, ஜென்ரல் பாடியில் அலோவ் பண்ண முடியாதுங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அலோவ் பண்ண முடியாது, ரூல்ஸ் அதுங்க. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா யூ கேன் கம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் யூ டோன்ட் ரெஸ்பாண்ட், நாங்களே இங்கே போட்டுருவோம். யூனியனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா யூ ஒன்ட் பி ரெஸ்பெக்டட். யூ ரெஸ்பெக்ட் த யூனியன், யூனியன் வில் ரெஸ்பெக்ட் யூ. இதுதான். ஏன்னா திஸ் இஸ் அ யூனியன். யூ கேன் ஜஸ்ட் லைக் தட்ஸ். நான் தான் பெரிய ஆளுங்க, நான் ராதாரவி, நான் கூட சொல்கிறேன். நான் நாளைக்கு என்னை எதிர்த்து யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் தலைவர், அவர்கிட்ட கேட்குறது இப்படி தான் கேட்கணும். உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இன்னொன்று ரூல்ஸ் இருக்குது. யூனியனை பற்றியோ தலைவரை பற்றியோ நீங்கள் தவறாக பேசக்கூடாது. பேசினால் யூனியனை பற்றி பேசினா டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுப்போன்னு. நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். நீங்கள் நைட்டு தூங்குறவங்க சில பேர் வளருவாங்களே, சில பேர் ஏஞ்சி நடப்பாங்க இன்சோமினியான்னு. அதை தடுக்க முடியும்னா அதுக்கு வந்து அந்த அந்த வியாதிக்கு மருந்து கிடையாதுங்க. நம்மளா கயிறு கட்டி பிடிச்சி படுக்க வச்சுக்கணும். அதுக்கு வடிவேல் காமெடி பண்ணுவார், ஆமாம், அது மாதிரி பண்ணணும். கயிறு கட்டி தான் படுக்க வைக்கணும். கயிறு கட்டி எப்படி படுக்க வைக்கிறது? ஆனால் உட்காரியான்னு எப்படி சொல்கிறது? இவ்வளோ இருக்குது. இல்லை, ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. நான் யார்கிட்ட சொன்னால் அவங்கள பாருங்க, உங்களை பாருங்க, என்ன அவங்க பிரச்சனைன்றதை எழுதி ஆஃபீஸில் கொடுக்கணும். அதில் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அம்முக்கிட்ட கொடுத்தேன். ஆமாம், நீ அம்முக்கிட்ட கொடுத்த, இதை சொல்ல வேண்டி உங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ இவ்வளோ நாள் பதவியில் என்ன செஞ்சிட்டு இருந்த? இவ்வளோ நாள் பதவியில் என்ன செஞ்சிட்டு இருந்த? அப்போ நீ வந்து பழைய பதவியில் இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்கலன்னு அர்த்தம். அம்முக்கிட்டே கொடுக்கலாம், கொடுத்ததை சொல்லிடணும். இல்லை இங்கே, ஏன்னா திஸ் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆஃபீஸ். இல்லை, இது வந்து நான் வந்திருக்கிறது என்னுடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னால வந்திருக்கேன். இவர் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னால இவர் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இது. கமிட்டியில் நிற்கிறது எல்லாமே நான் நிற்க வேணாம்னு சொன்னால் எனி டைம் தே கேன் கோ அவுட். அதே கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அப்படி போக முடியாது. கட்சியை விட்டு போனாலே தப்பாக போயிடுது. சுயம்பா நினச்சிக்கிட்டு நான் கட்சி விட்டு போகிறேன்பா அப்படி சொன்னாலே தப்பாக போயிடும். எதிர்கட்சிக்கு போய் சேர்றேன். அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லையே. இங்கே எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலான்ற மாதிரி இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், இவங்களை தாண்டி வர முடியல, அவங்கள தாண்டி இதெல்லாம் வந்து ஜென்ரல் டாக். அவர் கரெக்டான பதில் சொன்னாரா என் கேள்விக்குன்னு கேட்டாங்கன்னா, இவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் ஃபஸ்ட்டு என்னை இவங்களை நான் அழகாக நான் வீடுக்கே என்னை திட்டி பேசினவுன்ன கூட வீடு கூப்பிட்டேன். பட் உங்களுக்கு அதை வேணால் கேசட்டை கொடுக்குறேன் பாருங்கள்.
ஆனால் உங்களை வந்து ஏதாவது தப்பாக பேசணுன்னா நான் அவ்வளோ பேர் முன்னாடி கேட்டார். ஏன்னா இவர் செக்ரட்டரி சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று திட்டி விட்டார் அவர். நான் உங்களை பற்றி ஏதோ தப்பாக பேச நான் சொன்னேன், நீ என்னை பற்றி பேசலப்பா விடு உட்கார். எல்லாரும் இல்லை என்னங்க அவர் அவ்வளோ பேசினார் உங்களை பற்றி நீங்கள் இல்லைன்னு. ஆனால் ஆமான்னு சொல்லி மட்டும் திருப்பி பதில் திருப்பி பேச்சு 1:30 மணிக்கு மேலே ஆகிடும். எம்எஃப்ஏல நான் பணம் கட்ட முடியாது. நம்ம நடத்துறது வேறு ஒரு இடத்துல நடத்துகிறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இப்போ கமலா தேட்டரில் கூட தான் பதவியேற்பு விழா நடத்துகிறாங்க டைரக்டர் யூனியனில் அப் டு 11 o'clock. ஏன்னா அவங்களுக்கு ஷோ ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அதுக்கு அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, வேகமாக பண்ணி விறுவிறுப்பாக பண்ணி முடிக்கிறாங்க. அது மாதிரி தாங்க எல்லாமே. யூனியன்ல பல கோடி முறைகேடு நடந்திருக்கு, கையாடல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்டா தப்பா? இங்கே மொத்தமாக நீங்கள் பில்டிங் எல்லாம் அடிச்சிட்டாங்க, அதில் ஏற்பட கோடி லாஸு. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது லாஸு, எங்கே இருக்குது ப்ராஃபிட்னு டெய்லி கணக்கு பாரு. இப்படி தான் சொல்லி 2018 ஒரு கேரக்டர் உள்ளே வந்தாங்க. 2 பேர் ஜெயிச்சாங்க எதிர் டீம்லேருந்து. அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க ஊழல் நடக்குதுன்னு, டெய்லி கணக்கு பார்க்கணும். நீங்கள் டெய்லி ஆடிட்டு இருக்கும்போது முதல்ல நீங்கள் பாருங்கள் 4 days பார்த்தாங்க. 4th டேக்கு போனவங்க தான் 2018 இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை இந்த யூனியன். ஏன்னா சார் கணக்கு பாருங்க, நீங்கள் அதில் திருடு போயிருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கோமா, திருடி இருந்து வாழ்ந்துருக்குமா? நான் முதலே சொல்கிறேன், இது டப்பிங் யூனியன். அவன் குரலை செலவு பண்ணி பணம் வாங்குறான். இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணோம்னா, துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒன்று நான் வெளியே போயிடணும் யூனியனை விட்டு, இந்த யூனியனை நாசமாக போட்டு அப்படி நினச்சா வெளியே போயிடணும். உள்ளே இருந்துட்டு நான் நினைக்கவே முடியாது நாசம். ஏன்னா இது ஏன் யூனியன், என் குழந்தை, இதை நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படி நினச்சிக்கிட்டு போனால் தான் உண்டே ஒழிய, இல்லைன்னா இதில் 1.5 கோடி திருடுறதுக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு நீங்கள் பதிலாக ப்ரூஃப் பண்ணலைன்னா they will take action. I will take action. ஐன்னு சொல்கிறது எங்கள் யூனியனை சொல்கிறேன், நாட் ஐனா ராதாரவி இல்லை, அந்த இந்த ஐ கிடையாது. யூனியன் வில் டேக் ஆக்ஷன். ராங்காக அவங்கவுங்க போகும்போது பேசிக்கிட்டே போகிறதுக்கு யூனியன் அல்ல இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த கேஸை போட்டது யார் அப்படின்றதெல்லாம் கொண்டாடுவோம், எல்லாம் கொண்டாடுவோம், எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். ஆனால் யூனியன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க சங்கீதா அவங்களுக்கு நடந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு எதிராக தான் பண்ணாங்க, யூனியனே பண்ணுச்சு. ஆனால் ஆதரவு போன்ற யூனியனே எதிராக போயிடுச்சுங்கிறாங்க சார். சங்கீதாக்கு பண்ண அவனை எடுத்துட்டோம், யூனியன் விட்டு எடுத்துட்டோம். எப்போ உனக்கு பேர் இருக்கு, நீ வந்து போலீஸு கோர்ட்டில் போயிட்டு நீ உனக்கு வாங்கிட்டு வா சேர்த்துக்கிறோம். அவனை வந்து இப்போ டெம்பரவரி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியிருக்கும். அதுதான் சார் கேட்குறாரு. இப்போ ராஜேந்திரனுக்கு ஒரு நீதி, இப்போ ஷாஜிக்கு ஒரு நீதின்னு கேட்குறாரு. ராஜேந்திரன் யாருக்கு கெடுத்தா, யாராவது கெடுத்துட்டாரா? ஷாஜி வந்து கெடுத்தான்னு சொல்லி கொடுத்தது இந்த சங்கீதான்ற பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது இன்னொன்று சொல்லுது, அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடந்தால் அப்படி முடியுமா கேட்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றை மாதிரி வெளியே வர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. நீ வெளியே வர, அதனால் உனக்கு கெட்ட பேர் அவ பெயர் வந்துச்சு. ஏதோ ஒரு அவ பெயர் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, உடனே அவனை கூப்பிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த யூனியன்லேருந்து எடுத்துட்டோம். ஆனால் தற்காலிகமாக எடுத்தோம். ஏன்னா கோர்ட்டையும் மதிக்கணும்னு, கோர்ட்டில் என்ன தீர்ப்பு போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டோம். இல்லை அன்னைக்கு என்னதான் சார் நடந்துச்சு அன்னைக்கு சம்பவம்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதே இல்லையா. இல்லை உங்க தலைவர் முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இல்லை 2 பேர் கையை பிடிச்சிட்டு அந்த அதுதான் ட்ரெஸ் எல்லாம் இல்லை அந்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த படம்லாம் சொல்லியிருக்கு. போலீஸில் வந்து பார்த்தாங்க. நான் படத்தையே நல்ல வேலை எடுத்தோன்னு இப்போ தான் நினச்சிக்கிட்டேன். அதுலேயும் எடிட்டிங் தான் இருக்குது, எடிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கியமான சம்பவத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எடிட் பண்ணுறாங்கன்னு குற்றம், படத்தை போட்டு காமிச்சாலும் குற்றம். நான் என்ன செய்ய, போலீஸ் தான் பார்த்தாங்க. இப்போ இவங்க ஏதோ இன்னொரு போலீஸ் அந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க, இன்னொரு தடவை இதை பண்ணுங்கன்னு பண்ணோம். அவங்க பண்ணாங்க, கேட்டாங்க, கொண்டாங்க, எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லும்போது படத்தையும் கையில் கொடுத்துட்டோம். அவங்க படம் எங்கே சார் நீங்கள் கீழே இறங்கலையே, மேடையிலேருந்தே இறங்கலையே, இது எப்படி சார் சொல்லுது? எனக்கு என்ன தெரியும். அந்த பொண்ணு சங்கீதா நின்னே பேசலை, அவங்க பேசவே இல்லை, அவங்க உட்காந்தது தான். ஆனால் பெண் கேமராட வந்தாங்களே சார், அவங்க யூனியன் கூட்டத்தாடி பெண் கேமராட வந்து தான் சொல்கிறாங்க. வந்திருந்தா தப்பு. பெண் கேமரா நீங்களே ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்கீங்க, அப்படிலாம் கேமராலாம் கொண்டு வரல. இல்லைங்க, நான் பார்க்கலங்க. நான் ரொம்ப தூரங்க, மேடை வந்து இட் இஸ் எ வெரி டிஸ்டன்ஸ் பிளேஸ். ஸோ இப்படி கீழே வச்சு எடுத்தோம்னா என்ன தெரியுது எனக்கு. ஒருவேளை பக்கத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவங்க எல்லாம் கூட விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே நடந்ததை பார்த்தாங்க. நான் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நான் பார்க்கல. அவங்க வந்து கதிர் பேரை சொல்கிறாங்க. கதிர் வந்து இஸ் மை செக்ரட்டரி. அவருக்கு நான் இறங்கலை, அவரு இறங்கலை. கடைசியாக மட்டும் அவங்களெலாம் தகராறு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஜெனரல் பாடி நடக்க வேணாம்னு நினச்சவங்க தயவுசெய்து யாராக இருந்தாலும் வெளியே போடுங்க. கேள்வி எதாவது கேட்கணும்னா வாங்க, யூனியனுக்கு வாங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க, 10,000 கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அங்கே உட்காந்து கரைய முறை கத்திட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா முடிக்கணும். சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒரு மீட்டிங் வந்தா கூடவே செல்போன்லாம் வெளியில வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்கு அந்த நாங்க அப்படி என்ன எடுக்க போறோம், அப்படி என்ன பேச போறாங்க, என்ன எடுக்க போறோம், என்ன பேச போறோம்ன்றது கரெக்ட். செல்போனை வைங்கன்னு சொல்றது செக்யூரிட்டியா இல்லையா? செக்யூரிட்டி சிஸ்டமா இல்லையா? ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் உள்ள கொண்டு போறாங்க, அலோவ் பண்றாங்க. எனக்கு என் ஃபோன் வரலங்க. மற்றவங்க கொண்டாடுறவங்களை நான் வந்து தேடி பார்த்து பிடிக்க முடியும். என் வேலை இல்லை, நான் ரூல்ஸ் தான் போட முடியும். எல்லோ லைனை கிராஸ் பண்ணினால் உங்களுக்கு அபராதம் போலீஸில் சொல்கிறாங்க. எவ்வளோ தடவை எல்லோ லைனை கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் பிடிச்சி அபராதம் பண்ண முடியாது. பட் அவங்க கண்ணில் பட்டால் பிடிச்சிருவாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அது மாதிரி தான் நோ என்ட்ரி. அப்படி தானே? இல்லை அப்படி என்ன சார் சிதம்பர ரகசியம் பேச போகிறாங்க, ஃபோன்ல வாங்கி வைக்கிறாங்க? ஒன்றுமே எந்த யூனியன்ல இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், எல்லா யூனியனும் சொல்லக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் எல்லா யூனியன்லையும் இல்லாததெல்லாம் நல்லபடியாக நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் சொல்ல மாட்டீங்க. இப்போ எலெக்ஷன் நடக்குது எல்லா யூனியன்லன்னு சொல்கிறீங்க. நம்ம யூனியனில் நடக்கிற எலெக்ஷன் எப்படி சொல்லுங்கள்? நீங்களாக சொல்கிறீங்க 300 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்கிறீங்க. 300 பேர் உனக்கு ஓட்டு போட்டு நீ தானே ஜெயிச்ச, நீ தானே பதவியில் வந்து. அப்போ எனக்கு அந்த 300 ஓட்டு வேணான்னு சொல்லு. அப்போ சொல்லல, சிரிச்சுக்கிட்டு தானே வாங்கிக்கிட்டீங்க அந்த போஸ்டிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தான் தோத்துட்டோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணுமேனு சொல்கிறாங்க. நியாயமாக நடக்கவில்லை தேர்தல் கமிஷன் சொல்கிறோம்ல ஜெனரல் எலெக்ஷன், அது மாதிரி இது என்ன நியாயமாக அவங்க நடக்கலை. தே டிட் நாட் அலவ் நான் மெம்பர்ஸ் இன்சைட் டு ஓட். நான் மெம்பராக இருக்கீங்களா, உள்ளே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையா? மெம்பராக இருக்கிறவங்களுக்கு தானே உள்ளே போட வைக்கிறாங்க. இருக்கிறதே 1300 பேர் தான் ஓட்டு போடுற லெவலில் மரியாதையாக இருக்காங்க. அதில் நீ வந்து 200 சில்லற ஓட்டு வாங்கினா நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் அதுக்கு பொறுப்புன்னா, எல்லாத்துக்குமே பொறுப்பு நான் தானே, எப்படி அது? அதனால இது ரைட், இது யூஸ்வல், இது இப்படி தான் எதிர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு தமாஷா சிரிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா இவர் பதவியிலேயே இருந்தவர், இவர் தான் கையெழுத்து போட்டார். அதை அவரே சொல்கிறாரு. ஆமாம், நான் தான் கையெழுத்து போட்டேன். என்ன ஒன்று வாயத்து தொடர்ந்து சொல்ல மாட்டார். செல்வராஜை பற்றி சொல்ல மாட்டாரு. அப்போ அவர் தான் தலைவராக இருந்தார், நான் இல்லையே. இவங்க குடும்பத்துக்குள்ள தகராறு. செல்வராஜ் வீட்டில் போய் ஒரு வாரம் படுத்தாரு, எப்பயாவது கேட்டிருக்குமா? இவரு ஒய்ஃபும் பையன் இருந்தால் அப்படி பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு செல்வராஜ் வீட்டில் தானே அடைக்கலாம் போனீங்க, அதை சொல்ல வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு பதில் சொன்னதே யார்? செல்வராஜ் தங்கச்சி காவேரி தானே சொன்னால், நாங்கள் சொல்லலையே. அவ கேட்டேன்ல, இந்த ராதாரவி படத்தை எடுத்துட்டு செல்வராஜ் படத்தை வைக்க போகிறோமான்னு சொன்னியா இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லைன்னு இப்போ மறுப்பேன், ஏன்னா யாரும் இல்லைன்னு. ஆனால் சொன்னது செல்வராஜுடைய தங்கச்சிங்க. நீ செல்வராஜ் வீட்டில் தானே போய் இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் இருந்தீங்களா? அதை இல்லைன்னு சொல்லுவாங்க, அதையே சொல்ல முடியாது உங்களால். எதுக்கு இதெல்லாம் சொல்ல? இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா இவங்க அவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புதிய பைலாவே மாற்றிட்டாங்க, அதை வந்து உறுப்பினர்கிட்ட காட்டணும். அது பைலா வந்து கெட்டிங் த பெர்மிஷன் ஃப்ரம் கமிட்டி ஃபஸ்ட்டு, தென் கோ டு ஜெனரல் பாடி. இதை படி சொல்கிறோம், இது எது மாற்றிருக்குன்னு செஞ்சுருக்குமா இல்லையா? ஜெனரல் பாடி வச்சு செஞ்சு தான் அவங்க ஓகே வாங்குகிறோம். நீ அந்த ஜெனரல் பாடிக்கு வரல, நான் என்ன செய்ய முடியும்? நீ வராதனால திருப்பி உங்கள்கிட்ட படித்து காட்டணும்னு அவசியமே இல்லை. அப்படி வேணுமா, வா நீ வா, ஒரு ஜெனரல் பாடி புக்கை ஒரு புது ரூல் புக்கை வாங்கி போய் படி. இப்போ ஜட்ஜு வந்தார்ல, அவருக்கு நியூ லா என்னன்னு கொண்டாட சொன்னார். போய் கொடுத்தோம், வீட்டில் போய் கொடுத்தோம். அதை அவர் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாரு. 2 மாதமாக அவர் மல்லமாக படித்து எடுத்துக்கிட்டு ரெடியாகி வர்றாரு. நீ அது மாதிரி வர வேண்டியது தானே? உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பைலாவை மாற்றிட்டாங்க, பழைய பைலாவே கிடையாது, ரூலே கிடையாது. எங்களுக்கு ரூல் கிடையாது. இப்போ ரூல் வந்துருச்சு இல்லை, இதுதான் ரூலு. இந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன்னு வெளியே போனால் போயிடு, தட் இஸ் லெஃப்ட் யூ. நீங்கள் இன்னொரு யூனியன் அவங்க ஆரம்பிக்கிறாங்க,
இன்னொரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க, டெஃபினட்டாக இன்னொரு இந்த நடக்கிற டப்பிங் யூனியனுக்கு எதிர்ப்பு இன்னொரு யூனியன் நீ ஆரம்பித்தாலே கஷ்டம் அப்படின்னு எங்களுக்கு பெப்சி ஹெட் குவார்ட்டர்ஸ், நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அங்கே தான் பண்ணுவோம். தேர் நாட் அக்செப்டிங் யூ. நீங்கள் எல்லாருமே அங்கே ஒரு சேர்ந்து இப்போ 10,000 ரூபாய் ஏதோ வச்சுருக்காங்க உங்களுக்கு மெம்பராக சேர்த்துக்கு, போய் சேருங்க. அங்கே போகிறவங்க போங்க. எங்கே பேசுகிறீங்க? சின்ன திரையில் தான் பேசுகிறீங்க. யூ ஆர் நாட் கம்மிங் டு பிக் ஸ்க்ரீன். பிக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கார்டு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க எல்லாரும். ஆனா இப்ப இந்த நம்ம டப்பிங் யூனியன் மாதிரியே இன்னொரு யூனியன் இருக்கு, அதுலயும் ஒரு சில நடிகர்கள் மெம்பரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாரபட்சம் பாக்குறது இல்ல, அதெல்லாம் நாசர் உள்பட சொல்றாங்க சார். இல்லை சார், நாசருக்கு லெட்டர் போட்டிருக்குமா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். நாசருக்கு லெட்டர் போட்டிருக்கோம், எஸ்வி சேகருக்கு லெட்டர் போட்டிருக்கோம். எஸ்வி சேகரை ஊஸ்டே பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ 2 தடவை லெட்டர் போடுறோன்னு சொல்கிறாங்களே, 3 தடவை ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். இது லா. 3ஆவது தடவை அனுப்புவோம். இந்த ஒரு 1.5 மாதமாக ஏன் தொட முடியாதுன்னா ஜட்ஜை போட்டுட்டோம். எலெக்ஷன் அவர் தான் நடத்தினார். 4ஆம் தலைவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது. அதனால் we were quiet. இப்போ வந்து யார் யாருக்கு லெட்டர் எழுதணும் சார், யூனியன்லேருந்து லெட்டர் எழுதுன்னா ஒரு மரியாதைக்கு பதில் போடணும்ல. அவர் போடுவாங்க. எப்போ போடுவாங்க? எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கப்புறமா லெட்டர் போடுவாங்க. எப்போ பண்ண தப்பு நீ பண்ணது, எப்போ உனக்கு ஷோகாஸில் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி அப்போவே வந்துட வேண்டியதான விஷயம். அதை விட்டு இப்படி எப்படா தேர்தல் வருதுன்னு பார்த்துட்டு தேர்தல் ஆளுங்களையும் மாற்றினதுக்கப்புறமா இப்போ போட்டோன்னே நாங்கள் பதில் மட்டும் போட்டோம். அடுத்த கமிட்டியில் வச்சு உங்களை டிசைட் பண்ணுறோம்னு சொல்லி தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.